பண்ண கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே அவங்களுடைய ஸ்டடீஸை வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் டைம் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஏற்கனவே போயிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த தடவை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. பார்ட் டைம்ல பிஇ படிக்கிறதுக்கு 3.5 வருஷம் ஆகும். ஆனால் அதை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷமாக குறைச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டே என்ன பண்ணலாம், படிக்கலாம். உங்களுடைய ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம். டிப்ளமோல நீங்கள் இருக்காம அடுத்து பிஇ அப்படிங்கிற ஒரு இது போய் படித்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலயே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் ஒர்க் பண்ணுற இடத்துலயே அடுத்த பொசிஷனுக்கு நீங்கள் மூவ் ஆகலாம். அல்லது ஒர்க் பண்ணுற இடத்த விட்டுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 3 இயர்ஸ் இந்த பிஇ முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வேற ஒரு கம்பெனி அல்லது வேற ஒரு ஜாப் இந்த மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆகி போயிடலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சு 1 இயர் கம்பல்சரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ரைட்டுங்களா? அல்லது 1 இயர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் வேலைக்கு போகலை சார், 1 இயர் வந்து என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க, அல்லது நான் அந்த ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு, நான் வந்து இப்போ வந்து படிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் டைம் பிஇ அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்போ இந்த பார்ட் டைம் பிஇ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷ கோர்ஸ் மட்டும்தான். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 வருஷம் கொடுத்துருந்தாங்க. 3.5 வருஷத்துக்கு நீங்கள் படிக்கணும். ஆனால் இது வந்து 3 வருஷம் மட்டும்தான். பார்ட் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக ஈவினிங்கில் டெய்லியுமே ஆஸ் யூஷுவல் காலேஜுக்கு நம்ம எப்படி போய் படிக்கிறோமோ ரெகுலரில் அதே மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம போய் படிக்கணும். சரிங்களா? அதை பற்றியான இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த அட்மிஷனுக்கு உண்டான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்குண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வீடியோஸில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணி 1 இயர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அடுத்தது வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஇ படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை கண்டிப்பா கம்பல்சரி ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்க உங்களை மாதிரி டிப்ளமோ படிச்ச மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் தெளிவா உங்களுக்கு சொல்றதுனால வீடியோ கொஞ்சம் பெருசா போகும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு பார்ட் டைமில் பிஇ படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான வெப்சைட் பார்த்தீங்கன்னா https://ptbe-tnea.com. இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் ப்ராசஸ் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அதனால் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன், அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 15 ஜூன் 2026. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஜூன் 2026 10 மணிக்கு ஆன் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போடலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூலை 2026 5 மணி வரைக்கும் தான். ஸ்க்ரூட்னி ப்ராசஸ் அப்ளிகேஷன் வந்து அதே 12லேருந்து 16 வரைக்கும் ஸ்க்ரூட்னி அப்படின்னா நீங்கள் போட்ட அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் அவங்க செக் பண்ணி பண்ணுறதுக்கு. ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் 17ஆம் தேதி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஓகே ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ் டு கிளாரிஃபை அப்ளிகேஷன் டவுட்ஸ் ஆஃப்லைனில் நீங்கள் கேட்குறதா இருந்தால் ஆஃப்லைன் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் அப்ளிகேஷன் போட்டீங்க, இருந்தாலும் அதில் ஒரு சில மிஸ்டேக்லாம் ஆகி போச்சு, அதை நான் என்ன பண்ணுறது, எப்படி கிளாரிஃபை பண்ணுறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நீங்கள் நேரடியாக இதை நடத்தக்கூடியது யார் அப்படின்னா சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அங்கே தான் வந்து இந்த இந்த கவுன்சிலிங் வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க. இதுக்குண்டான ப்ரொசீஜர், இதுக்குண்டான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணும்னா நேரடியாக அங்கேயே போய் பார்த்து எல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு 18ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்கும். இல்லை சார் நான் ஆன்லைனில் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்லைனில் காலையில் 9:30 to 5:30 மணி வரைக்கும் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாகவும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ரேங்க் அனௌன்ஸ் பண்ணுறது 24 ஜூலை பண்ணுறாங்க. ஆன்லைன் பேமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம்
கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டணும். பட் அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் சீட் எடுத்துட்டு நீங்கள் பர்டிகுலர் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அந்த எந்த அமௌண்ட்டை கவுன்சிலிங்க்கு உண்டான அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 ஜூலையோட உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ இது வந்து டென்டேட்டிவ் ஷெட்யூல். சரி சார், என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்கலாம், என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து பார்ட் டைமில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி 3 குரூப் பிரிக்கிறாங்க. சிவில் அப்படிங்கிற குரூப் சிவில் டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங் படிக்கலாம். மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம். எலக்ட்ரிக்கல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோவில் எந்த பிரான்ச் படித்தாலும் சரி, லேட்டரல் என்ட்ரி உங்களுக்கு தெரியும். சரி, லேட்டரல் என்ட்ரிலே நீங்கள் எந்த பிரான்ச் வேணாலும் இப்போ படிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பார்ட் டைம் கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில்னா சிவில் மட்டும் தான் படிக்க முடியும், மெக்கானிக்கல்லாம் மெக்கானிக்கல் மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறதுல இப்போ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தாலும் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ட் டைமில். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இது கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன 3.5 வருஷமா இருந்தது, இப்போ வந்து 3 வருஷமா ஆக்கிட்டாங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 6 செமஸ்டர் மட்டும்தான். சரிங்களா? சரி, ஓகே. சரி, சிவில். ஸோ இப்போ என்ன நான் சொன்னோம், சிவில் இன்ஜினியரிங். ஸோ எங்கெங்கெல்லாம் நமக்கு இந்த பார்ட் டைம் பிஇ வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் அப்ளிகபிள் இருக்கு, எங்கெங்கெல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஒன்லி மேக்ஸிமம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல மட்டும்தான் வந்து இந்த பார்ட் டைம் பிஇ அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க. அதுல சிவில் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காரைக்குடி. ஸோ இங்க வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நீங்க வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல எந்த காலேஜ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, அதையும் என்னங்கிறத தெளிவா சொல்றேன். இது சிவில். அடுத்து மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி வெள்ளூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதேபோல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அழகப்ப செட்டியார் காரைக்குடியில் இருக்கு மெக்கானிக்கல். அடுத்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, அழகப்பா செட்டியார் காரைக்குடி. இதுலலாம் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, அழகப்பா செட்டியார் காரைக்குடியில் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் மட்டும் ஒரே ஒரு காலேஜில் மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்கு. சரிங்களா? நீங்கள் கம்ப்யூட்டர் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் படிச்சிருந்தாலும் சரி, இசிஇ படிச்சிருந்தாலும் சரி, ட்ரிபிள் இ படிச்சிருந்தாலும் சரி, பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் நீங்கள் வந்து மாற்றி எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் படிச்சவங்க ட்ரிபிள் இ எடுத்துக்கலாம், ட்ரிபிள் இ படிச்சவங்க கம்ப்யூட்டர் எடுக்கலாம், இசிஇ படிச்சவங்க ட்ரிபிள் இ எடுக்கலாம், இசிஇ படிச்சவங்க கம்ப்யூட்டர் எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம், 3ல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்க சார், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எந்தெந்த காலேஜஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. சரிங்க சார், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. Candidate should have passed any one of the 3-year diploma course in appropriate branch of engineering technology state board. சரிங்களா? கண்டிப்பா 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அவங்க எலிஜிபிள். மோட் ஆஃப் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளமோ பார்த்தீங்கன்னா ரெகுலரில் படிச்சிருக்கலாம், ரெகுலர்லாம் ஃபுல் டைமாக படிச்சிருக்கலாம், லேட்டரல் என்ட்ரியில் படிச்சிருக்கலாம், சாண்ட்விச் பார்ட் டைம் அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஆனால் டிஸ்டன்ஸ் மோடில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இதுக்கு எலிஜிபிள் இல்லை. இயர் ஆஃப் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா candidate should have passed in diploma at least 1 year before the last date of prescribed for submission of application. 1 இயருக்கு முன்னாடி நீங்க முடிச்சிருக்கணும். அந்த 1 இயர் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து ஏஜ் லிமிட் கிடையாது, ஏன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னதுனால ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. சரி சார், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி என்ன சொல்றாங்க, ஜென்ரலா candidate applying for BE degree course should be working professionals or professional with at least 1 year of experience. ஒன்றும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இல்லை சார் நான் 1 வருஷம் ஒர்க் பண்ணேன், டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னா 1 இயர் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாவே போதும்.
ஒர்க் பண்ணதுக்கு உண்டான எவிடன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தா சரி நீங்க ஜாயின் பண்ணலாம். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் a minimum of 1 year full time work experience in registered company, industry, education, government, autonomous இந்த மாதிரி எதுல வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? இதுல இன்னொன்னு நல்லா பாத்துக்கோங்க. ப்ரெசன்ட்லி எம்ப்ளாய்டு கண்டி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களை பத்தி சொல்றாங்க. என்னது கேண்டிடேட் ஹூ ஹேவ் எம்ப்ளாய்டு should satisfy the authorities that they will be in position to attend the classes in the evening and on holidays and fulfill the requirement regarding attendance laid down by the university. யூனிவர்சிட்டி சொல்ற மாதிரி ஈவினிங்லயோ அல்லது ஹாலிடேஸ்லயோ கண்டிப்பா காலேஜ் நடத்துவாங்க. நீங்க வந்து போய் உட்காந்து படிக்கணும். ரைட்டுங்களா? நோ, இது இன்னொன்னுங்களா கேட்டுக்கோங்க. நோ பர்சன் வில் பி அட்மிட்டட் டு த கோர்ஸ் இஃப் ஹி இஸ் ஒர்க்கிங் இன் ஏ பிளேஸ் விச் இஸ் அட் டிஸ்டன்ஸ் மோர் தென் 120 கிலோமீட்டர். நீங்க ஒர்க் பண்றதுக்கும் நீங்க படிக்கிறேன்னு சொல்லி செலக்ட் பண்ற காலேஜுக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 120 கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா அவங்க வந்து அட்மிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துக்கும் நீங்க படிக்கிறேன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய காலேஜுக்கும் 120 கிலோமீட்டருக்குள்ளதான் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அடுத்து ப்ரெசென்ட்லி அன்எம்ப்ளாய்ட். நான் வந்து இப்போ ஒர்க்கிங்ல இல்லை சார் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ஷுட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 year ஃபுல் டைம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். 1 year கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணதுக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ நான் ஒர்க்கிங்ல இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு டிஸ்டன்ஸை பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே சார். ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் எவ்வளோ கட்டணும்? சரிங்களா? ஜென்ரல் ஜென்ரல்னா 900 ரூபா. சரிங்களா? 900 ரூபா பார்த்தீங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி, பிசி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 900 ரூபா கட்டணும். மற்றவங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ வந்து 450 ரூபா கட்டணும். எதுக்கு? அப்ளை பண்றதுக்கு. இதே கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங்ல நான் கலந்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓசிபிசி, எம்பிசி, பிசி, முஸ்லீம் இவங்கெல்லாம் 5300 ரூபா வந்து கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இந்த ஃபீஸ். ஏன்னா ஒரு சில நிறைய பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க, கவுன்சிலிங் அட்டன் பண்றாங்க, போய் அந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்றதே கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருக்காங்க. 5300 ரூபா கவுன்சிலிங்க்கு நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணும்போது அந்த 5300 ரூபா உங்களுடைய ஃபீஸ்ல வந்து ஃபீஸ் எவ்வளவு ஆகுதோ அந்த ஃபீஸ்ல குறைச்சிருவாங்க. ரைட்டுங்களா? அதே மற்றவங்க எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்க வேலைக்கு போய்க்கிட்டு நீங்க வந்து பார்ட் டைம்ல பிஇ படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க நம்ம வந்து படிக்கலாம், நம்மளுடைய கேரியரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம இன்னும் டிப்ளமோலி இருக்க வேண்டாம், நம்ம வந்து அடுத்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ் வந்து பண்ணி நம்ம இருக்கிற லெவலை விட அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தோன்றி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து உங்களுடைய கம்பெனில ஒரு என்ன பண்ணணும், சரி நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்னலாம் ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கிற நான் நினைக்கிறேன். ஸோ நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்துல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லை என்ன நான் இப்போ ஒர்க் பண்ற இடத்துக்கு இது செட் ஆகல அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்காங்க, படிக்கலாங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்க படிக்கிறதுக்காக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியாம இருக்கும். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வச்சிருக்கிற குரூப்ல எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு யாராவது ஒருத்தர் பயன் அடைஞ்சாலும் நமக்கு நல்லது. ரைட்டுங்களா? ரைட்டு, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனலை மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இந்த பார்ட் டைம் பி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நிறைய கொடுக்க போறேன். சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ. இந்த வீடியோ கடைசி வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.